வணக்கம் ராஜேஸ்வரி. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்று இரவு முதல் தற்போது வரை விட்டு விட்டு அங்கங்கே மழை பெய்தது. மேலும் காற்றுடன் கூடிய கனமழையும் கொட்டி தீர்த்தது. இந்நிலையில் சென்னை மற்றும் புறநகரில் தற்போதும் கூட வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வருகிறது. இந்நிலையில் சென்னை மற்றும் சென்னை புறநகர்களை இணைக்கக்கூடிய முக்கிய பிரதான சாலையாக பார்க்கப்படுவதா இந்த பூந்தமல்லி நெடுஞ்சாலை. இங்கு எப்போதுமே போக்குவரத்து நெரிசலானது அதிக அளவில் காணப்படும். இந்நிலையில் தற்போது மதுரவாயிலில் இருந்து கோயம்பேடு நோக்கி மார்க்கமாக வரக்கூடிய சாலையில் சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கும் மேல அந்த போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டுள்ளது. இதனால் இருசக்கர வாகனங்கள் முதல் கனரக வாகனம் வரை அனைத்தும் ஒன்றன் பின் ஒன்றாக அணிவகுத்து நின்று ஆமை வேகத்திலேயே நகர்ந்து கொண்டிருக்கிறது. இதனால் பள்ளி கல்லூரி செல்லக்கூடிய மாணவ மாணவிகள் மற்றும் வேலைக்கு செல்லக்கூடியோர் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். மேலும் இது மழை ஒரு புறம் ஒரு காரணமாக இருந்தாலும் மதுரவாயில் மற்றும் மதுரவாயிலிருந்து துறைமுகம் செல்லக்கூடிய இந்த பறக்கும் சாலை திட்டமானது அந்த திட்டத்திற்கான பணிகள் தற்போது நடைபெற்று வருவதால் இந்த பூந்தமல்லி நெடுஞ்சாலையானது தற்போது குறுகலாகியுள்ளது. இதனால் கூட இந்த போக்குவரத்து நெரிசலானது அவ்வப்போது ஏற்பட்டுள்ளது. இந்த பணிகள் விரைந்து முடிக்க வேண்டும் என்ற வாகன ஓட்டிகள் கோரிக்கை வைத்த நிலையில் அதிகாலைகளில் வெளியூர்களில் கோயம்பேடு பேருந்து நிலையம் நோக்கி வரும் ஆம்னி பேருந்துகள் பூந்தமல்லி நெடுஞ்சாலையிலேயே பயணிகளை இறக்கிவிட்டு செல்வதால் அப்போதிலிருந்தே இந்த போக்குவரத்து நெரிசலானது தொடங்குவதாக தெரிகிறது. இந்த போக்குவரத்து நெரிசலை போக்க போக்குவரத்து காவலர்கள் எவ்வளவோ முயன்றும் அது பயனளிக்காமலேயே தற்போது வரை இருந்து வருகிறது. இந்த பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு வாகன ஓட்டிகளும் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றன. இந்த மழை காலத்திற்கென சிறப்பாக தனியாக ஒரு கூடுதல் காவலர்களை பணியமர்த்த வேண்டும் என்ற கோரிக்கையும் இந்த வாகன ஓட்டிகள் வைத்துள்ளனர். ராஜேஸ்வரி.